என்னடியே இங்கேருந்து கூட்டின்னு போய் உன்னை வீட்டில் விட்டா வெயிலே தானே உட்காந்து இருப்ப. வெயிலே தான் அந்த பூண்டு பாம்பு 2 ஐட்டம் சீருது. எங்கே நடந்து போகிறோமே ஜல்லி கொட்டுறோமே அந்த வயலில் 2 ஐட்டம் பாம்பு சீருது. கோயிங்க அலறி அலறி ஓடியாருதுங்க. போகிறதுக்கு வழி இல்லை. அந்த எருக்கஞ்செடி அப்படியே மூடிங்கிறது அதிலே வண்டி ஓட்டி போகிறானுங்க. வண்டி ஓட்டினறானுங்க. அதெல்லாம் வெட்டி கிட்டி போட்டு வந்தேன். அந்த மாங்காய் மரம் சுற்றி பூண்டெல்லாம் பிடிங்கிட்டு தொடம்பு போட்டு பெருக்கிட்டு அது இன்னும் ஒரு அடி வெட்டணும். இன்னும் ஒரு அடி வெட்டினாதான் இந்த ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம்லாம் மாங்காய் அறுக்க மாட்டாளுங்க. அது போலலாம் சுத்தம் பண்ணிட்டு வெயிலில் நான் கஷ்டப்பட்டுட்டு அப்படிலாம் நான் ஓடி வரேன். உனக்கு என்னன்னாக்கா புது படம் வந்துக்குதா பழைய படம் வந்துக்குதா செல்லு நோண்டினே இருக்கணும். உன்ன மாரி நான் இருக்கணும். வீட்டை சுற்றி அது போல் பாம்பு சீருதுங்க. கோழிங்க அலற ஓடியாருதுங்க. கூண்டில் சாணி வாரிட்டு வந்தேன். அங்கே திருவள்ளூர் போனால் அங்கேயும் பாம்பு, வளச்சிருவாக்கம் வந்தால் இங்கேயும் பாம்பு. அது என்னதான் ராசின்னு தெரியல. ஆனால் என் கண்ணுக்கு தெம்பல்ல சீருதக்கோசரம் நேற்று முந்தானத்து நைட்டு சீருதக்கோசரம் அது வந்து தவக்கில் பிடிக்க வந்து சேட்டுங்குது. அப்படி இசுந்து அந்த வயலில் போக முடியுதா வர முடியுதா அதெல்லாம் பூண்டு நறுக்கி போட்டு ஒரு ஆள் போகிற மாரி வர மாரி நறுக்கி போட்டு அதெல்லாம் பிடிங்கி போட்டு நேற்று முருங்கை மரத்துங்க எல்லாம் செடி வெட்டிட்டு அந்த பசங்க போகுது வருதுல்ல உங்கள் ஒப்பம் கொளுத்து நான் பாரு வயிறு அந்த இடத்துல போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குது. திருவள்ளூர் போனேன். எங்கே உட்காருங்க? அங்கே முருங்கை மரத்துக்கு அந்தாண்ட என்ன உட்காரு சொன்னேன்? ஆய் இருக்கிறதுக்கு பசங்க. ஓ ஆய் இருக்கிறதுக்கா? ஆய் இருக்குது கடைசி வரைக்கும் கக்கூஸ் கட்ட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கக்கூஸ் கட்ட மாட்டாங்க. வீரில் விட்டாக்கா செவரு வீரில் விட்டாக்கா அதுவும் பூச மாட்டாங்க. அவன் படி ஏறுற இடத்துல பசங்க எப்படி தான் கஷ்டப்பட்டு ஏறுறாங்களோ எப்படி தான் இறங்குறாங்களோ தெரியல. ஏன் படி அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அது ஆலப்பிள்ளா கல் மாங்காய் மரத்தாண்ட ஒன்று பெட்டும் போய் கூப்பிட்டு போட்டுக்கிறேன் ஜேசிபி வண்டியில். அது எட்டுன்னு வந்து போடுறானே அதுவும் போடல. அந்த பையன் வர உடம்பு சரியில்லாத வந்துட்டான். அது வர ஹாஸ்பிட்டலு அலைஞ்சு என்னை இதுன்னு போகிறாவா. ஒரு ஆள் இல்லாமல் எவ்வளோ அவஸ்தை பார்த்தியா? இங்கேருந்து திருவள்ளூர் போனாக்கா நான் வீட்டில் உக்காந்துக்கிற வேலைன்னு நினச்சிக்கிறேன். நீ கேட்டேன். என்ன கேட்ட? வீட்டை சுற்றி அது போல் பூண்டு கீண்டு மாதிரி இருக்குதே அதெல்லாம் எப்படி பிடுங்கிறது? 6 அடி உயரம் 7 அடி உயரம் அப்படியே தோப்பு மாரி இருக்குது. தைலம் தோப்பு மாரி இருக்குது. ஆனால் அநியாயம் தான் நான் அங்கே இருக்கிறது. அநியாயத்துக்கு 6 அடி தூரமா 7 அடி 8 அடி வரைக்கும் வாழ்ந்து கிடக்குது. ஐயோ ஐயோ பூண்டு அது மின்கூட்டி மழை பெஞ்சிச்சுல அது வளர்ந்துருச்சு. எந்த வருஷமும் இது போல் வளர்ந்ததே கிடையாது. ஆரம்பத்தில் கிள்ளி போட்டுருந்துருக்கணும். யாருக்கு அக்கறை? ஒருத்தர் கூட அக்கறை கிடையாது. போகிற வயலில் பூண்டு அடிக்குது எருக்கஞ்செடி அடிக்குதுமா. வண்டி ஓட்டினு வந்து அடிக்குது. நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் நான் வெட்டலை. முருங்கை மரத்தாண்டு பூண்டு கிண்டுமா இருந்துச்சு அதை பிடிங்கி போட்டு மாங்காய் மரத்தாண்டு சுத்தம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். கோழி குண்டு வர சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் பேனு பிடிச்சி போச்சுன்னு சொன்னா பேனு தான். அப்புறம் இந்த பேனு வந்து உள்ள ஒழுங்கா சீர் பண்ணாதானே. அது ஒழுங்கா டெய்லி என்னது கோழி சாணி எல்லாம் அழுனா தானே. அது 4 நாளைக்கு ஒரு வட்டம் 3 நாளைக்கு ஒரு வட்டம் பெருக்குனா தானே. அது அப்படியே பூத்து போயிடுச்சு. குண்டெல்லாம் செவரெல்லாம் தண்ணி ஊற்றி 2 பாக்கெட்டு கொட்டி செவரெல்லாம் ஊற்றி இப்போ மருந்தா மருந்து கொட்டி 2 பாக்கெட்டு கொட்டினேன். அந்த மேலே மூடிங்கிற அட்டை கிட்ட எல்லாம் அந்த தகரம் எல்லாத்திலும் ஊற்றி செவரெல்லாம் ஊற்றி புது தண்ணி உள்ள தேங்க வச்சு வாசப்படியில் மண்ணு கொட்டி தேங்க வச்சு செவுத்து சுத்தம் பண்ணி தரையை சுத்தம் பண்ணி விட்டுட்டு வந்தேன். அவள் வந்து உள்ளே உக்காந்தாக்கா எனக்கு ஏறும். உள்ளே வந்தாலும் எனக்கு ஏறும். அவன் மேலே இருக்குதா? அவன் மேலே இருக்குது. ஐயோ ஐயோ வந்து அப்படி உக்காந்தா சரி என் மேலே ஒன்று ஏறும். வந்து அப்படி உக்காந்தா சரி என் மேலே ஒன்று ஏறும். அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அந்த தகரத்துலலாம் ஊற்றிட்டு செவுரெல்லாம் ஊற்றிட்டு
தரையில் வந்து வாசப்பில் மண்ணு கட்டி அதெல்லாம் சலுக்குன்னு நம்ம தொடப்பத்தால் அடித்து சுத்தம் பண்ணிட்டு வந்தேன். சரிதான். ம் கோழி நினைச்சு விட்டீங்களா மருந்துல? எப்படி தெரியுமா, ஒரு பாயிட்டு கொட்டி கோழி காலு நினைக்கிற மாதிரி இவன் நினச்சிருக்கிறான். ரெக்கிங் இல்லை, நல்லா தண்ணி தாராளமாக வச்சு தாராளமாக இப்படி அலசலை, கோழி காலு நினைக்கிற மாதிரி நினச்சி விட்டுக்கிறான். என்ன பண்ணுவேன்? அவ்வளோ தெளிவு அது. அது போல் கூத்து ஆகி போச்சு வீட்டில். சரி சரி. இவ ஃபோன் பண்ணல கால் செல்வே? இல்லை.